ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பியோட குரூப் டிக்கு 2025 எவ்வளோ வேகன்சி அப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற அந்த அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த 2025 குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு 22,000 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் இதோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போ என்ன படிக்கணும், எந்த டாபிக் இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குரூப் டி எக்ஸாம்ஸோடைய 2025க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22,000 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ 2025 லெவல் 1 எக்ஸாம், அதாவது குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு வேகன்சிங்கிறது 22,000 வேகன்சியாக வந்திருக்கு. ஓகேவா? 2026 ரயில்வே எக்ஸாம்ஸோடைய கேலண்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2026 என்னென்ன எக்ஸாம் வரப்போகுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது கிடைச்சிடும். ஸோ 22,000 வேகன்சிஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ங்கிறது கிடைச்சிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 வேகன்சிஸுங்கிறது வச்சிருந்தாங்க. இந்த டைம் கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி கம்மியாக தான் வந்திருக்கு. இது எல்லா ஜோன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாடு சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2,700 கிட்ட வேகன்சிங்கிறது வந்துருந்துச்சு. 2,694 வேகன்சி வந்துருச்சு. இப்போ பாதிக்கும் கீழே தான் சதர்ன் ரயில்வே வேகன்சிங்கிறது இருக்கு. வேகன்சி கம்மின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு ஜாப். ஸோ ஒரு சீட் தான் உங்களுக்கு தேவை. அதை மைண்டில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. டைம் இருக்கு. இப்போ படிக்க ஆரம்பிச்சாலும் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 வேகன்சி இருக்கு. இதில் அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் இதில் 600 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இதில் 600 வேகன்சி இருக்கு. ட்ராக் மெயின்டெனரில் 11,000 வேகன்சி இருக்கு. 22,000 வேகன்சியில் 50% வேகன்சி, அதாவது பாதி வேகன்சி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டுமே இருக்கு. அசிஸ்டன்ட் பிவியில் பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் டிஆர்டியில் 800 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 500 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் டிஎன்ஏசியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 500 வேகன்சிங்கிறது இருக்கு. அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூவில் 1000 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பாயிண்ட்ஸ்மேன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 5,000 வேகன்சிங்கிறது இருக்கு. அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1,500 வேகன்சி, மொத்தம் 22,000 வேகன்சிங்கிறது இருக்கு. இந்த எக்ஸாம்க்கு உங்களோட வயசு 18லேருந்து 33க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு தாராளமாக எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 36 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ உங்களுக்கு 38 வயசு வரைக்குமே தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் எழுதிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலோ இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம். இதை காட்டிலும் அதிகம் படித்தவங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில் நம்ம சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தலாம். சதர்ன் ரயில்வேக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,036 வேகன்சிங்கிறது இருக்குது. இதில் டிராஃபிக் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இல்லை. அதிகமான வேகன்சிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்னா ட்ராக் மெயின்டெனர் தான். 11,000 வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 556 வேகன்சி ட்ராக் மெயின்டெனருக்கு மட்டுமே இருக்குது. பாயிண்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 241 வேகன்சிங்கிறது இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ ட்ராக் மெயின்டெனரையும் பாயிண்ட்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்ட்டுன்றது இருக்கும், அந்த போஸ்ட்டு முன்னாடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வேறு ஜோனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதிகமான வேகன்சி எந்த ஜோனுக்கு இருக்குன்னா நார்தர்ன் ரயில்வேல இருக்குது. 3,537 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து அதிக வேகன்சி வெஸ்டர்ன் ரயில்வேல இருக்கு. 3,148 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ வேகன்சி தான் இப்போ வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் வரும். மொத்தம் 22,000 வேகன்சிங்கிறது இந்த டைம் ரிப்போர்ட்டுங்கிறது ஆயிருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது 2 ஸ்டேஜ் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சயின்ஸில் 25 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ரீசனிங்கில் 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்கன்னா 0.33 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்றது உங்களுக்கு அவார்ட் ஆகும். இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கிட முடியும். தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறப்போ சயின்ஸு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்கள் தமிழ்லேயே படிச்சுக்கலாம். மேக்ஸுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. குரூப் டியோட ப்ரிப்பரேஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் நீங்கள் இப்போத்துலேருந்து கற்றுக்கிட ஆரம்பித்தாலும் சரி உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். ரீசனிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. 30க்கு 30 தாராளமாக எடுத்துட முடியும்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் CPT 1 முடிஞ்சதுக்கப்புறம் கூட ப்ரிப்பேருங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் பேட்டர்னு. சயின்ஸுங்கிறது ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமிக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து 10th லெவல் வரைக்கும் தான் கேட்பாங்க. ரீசனிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ரீசனிங்கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இதில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துட முடியும். மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ரொம்ப பேசிக்கான மேக்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸில் என்ன சிலபஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோடைய பேசிக்ஸான விஷயங்களை ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு குரூப் டியோடைய PYQ கொஷின்ஸ் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே உங்கள் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? குரூப் டி எக்ஸாம்ஸுக்கு நல்ல சேலரிங்கிறது இருக்குது. 8th பே லெவல் கமிஷன் அதுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல சேலரியே இருக்கும். அலவன்ஸ் நிறையா உண்டு. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 18லேருந்து 33 வயசு உள்ளவங்க எலிஜிபிள். வேகன்சிஸ் நல்லா இருக்குது. கம்மியான வேகன்சி தான். பட் உங்களுக்கு தான் ஒரு சீட்டுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வரும். வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம்ங்கிறத பண்ணுறோம். நீங்கள் ரயில்வே அண்ட் SSC எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் உள்ள பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா SSC அண்ட் ரயில்வேயோடைய சிலபஸ் கவர் ஆகிடும். அந்த ஒரு கோர்ஸ் போதும் உங்களோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் உண்டு. சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எங்கேயும் படிக்க வேண்டாம். அதிலே எல்லாம் இன்க்ளூடட் PDF நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். புக்ஸ் எதுவும் வாங்க வேண்டாம். அதுலேயுமே எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை இதுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குரூப் டியில் எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு இருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.